வெறும் 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ இது. இந்த 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளேயே பன்னி பண்டில் வந்து 3000 பேர் எடுத்துட்டானுங்க. என்னோட சேர்த்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வெறி கொண்டு சுற்றுறானுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறானுங்க. இதில் எப்படி இந்த கருணாகாரன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கும் கொடுத்தா? ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, 11:30க்கு விட்டானுங்க. நான் 11:33க்கு தான் உள்ளே வந்தேன். அந்த 3 நிமிஷம் கேப்பில் 2000 பேர் எடுத்துட்டானுங்க. நீங்கள் உள்ளே வந்த புதுசுலேயே அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகவே பார்த்துருப்பீங்க. 1900 பேர் இருந்திருக்கும். ஸ்டாப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 9,000 டைமண்ட் வச்சுருந்தேன். நான் அதை சுற்றி இருக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு பாருங்கள். நானும் சுற்றுறேன். ஸ்கிப்பு தான், ஒரு தட்டு ஸ்கிப்பு. நானும் தட்டி விட்டுனே இருக்கிறேன். ஆனால் மொதல் டோக்கன் கொடுக்குறதே கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் பண்ணி விட்டானுங்க. அடுத்து ஆனால் அந்த செகண்டு தேர்டெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு விட்டாங்க. ஆனால் 4வது டோக்கனுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணி விட்டானுங்க. ஆனால் பரவாயில்ல தான். ஆனால் ரொம்ப அநியாயத்தை டைமண்ட் பண்ணுவேன். 7000 டைமண்ட்டுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நானும் சுற்றினே தான் இருக்கிறேன். எனக்கு வேறு பக்குன்னு வீடியோவை ஸ்டாப் பண்ணவும் முடியல. ஏன்னு சொன்னால் எடிஷன் போயிடுமே. எடிஷன் போயிடுச்சா சரி, அதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக சுற்றிட்டு இருக்கோம். யூடியூப்பில் இருக்கிறவங்க மாதிரி பொறுமையாக உட்காந்துன்னு ஐயோ இதை கொடு அதை கொடு கொடுத்து தொலைங்கடா ஒய்யா ஓத்தான்னு பேசலாம். சரி, அதெல்லாம் நம்ம இப்போ எனக்கு தேவை எடிஷன் தான் முக்கியம். அது இல்லாமல் பண்டில் என்கிட்ட ஒன்று கூட கிடையாது. போன வாட்டி ரெட் பண்ணி வந்த போதே சரியில்லைன்னு பார்த்தேன். அதுக்கு பதில் வேறு ஈவெண்ட்டெல்லாம் சுற்றி டைமண்டை காலி பண்ணி விட்டேன். சரி, இந்த வாட்டி வருதேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுனால டைமண்ட் சேர்த்து வச்சு கரெக்டாகவும் சரியாகவும் போச்சு. எப்படியோ ஒன்று இல்லைன்னா இந்த பண்டிலும் எடுத்துட முடியும். பரவாயில்ல, பண்டில் நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். ஆனால் டைமண்டு எவிடா சத்தியமாக ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. 7000 டைமண்டுங்கிறது கொஞ்சம் அதிகம். ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கே மாட்டானுங்க. யூடியூப்ல இருக்கிறவங்க கதை நிற்பானுங்க. கதை தான் கதறுவானுங்க. உட்காந்து பொறுமையாக தட்டின்னு வீடியோவில் யூடியூப்ல காசை போட்டு சம்பாரிச்சுன்னு கொடுத்துருவாடே கரினானா அவனை எல்லாருக்கும் தைரிக்குன்னு 1000 டைமண்ட்னு ஒதுக்கி வச்சிருப்பான். நாய் அவன் நக்கில் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. எனக்கு 7000 டைமண்ட் தான் அவன் முடிவு பண்ணிட்டான். இந்தா புடின்னு கொடுத்துட்டான், அவ்வளோதான். சேம் கேட்டகரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், இந்த 3 நிமிஷம் கேப்லேயே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2916 3000 பேர் எடுத்துட்டானுங்க கணக்கு. தட்டுறானுங்க, வெறி கொண்டு தட்டுறானுங்க. உட்காந்து கருணாக்காரன் கொடுறாங்க அம்மா உட்காந்துருந்தா அவனை கொடுக்க முடியும். உன் ஐடிக்கு எவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு போ. நம்ம ஆளுங்க உட்காந்து கதறாங்க. யூடியூப்ல நீ எத்தனை பேர் போட போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக கண்டென்ட் பார்க்குறேன் என்னென்ன போடுறாங்கன்னு. வாலெட் பாருங்க. ஆனால் இந்த எமௌண்ட் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சீரியஸாகவே நல்லா கொடுத்துருக்காங்க எமௌண்ட்டு. ஆனால் ட்ரோன் எமௌண்ட் மாதிரி இல்லை. சரி பரவாயில்ல, ஓகே. ஏன்னா ஒரே இடத்துல எமௌண்ட்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் காண்டு. நானும் விளையாடியும் பார்த்தேன். அது ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு. அதை விட்டு மூவ் பண்ணாலும் இல்லை. நான் எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பேர் எடுக்கிறானுங்க. இன்னும் எவ்வளோ பேர் எடுக்கிறான்னு தெரியல. ஆனால் வெறி கொண்டு இருக்கிறானுங்க பன்னி பண்டில் மேலே. அப்படியே என்னோடய வாலெட்டை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொன்னால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி